தோர்பிக் கர்ணம் அப்படின்னு கைகளால் காதை பிடித்து உக்காந்து உக்காந்து எழுந்துக்கிறதுக்கு தான் தோப்பு கரணம் அப்படின்னு பேரு. தோர்பிக் கரணம்ங்கிறது தோப்பு கரணம்னு ஆயிடுத்து. பிள்ளையார் குழந்தை தெய்வம் விநாயகர் இல்லையா, அவரை சந்தோஷப்படுத்துறதுக்காக ஸ்ரீமன் நாராயணன் இந்த மாதிரி பண்ணினான். அவனுக்கு 4 கை, 4 கையாலையும் காதை பிடிச்சுண்டு 2 காதை பிடிச்சுண்டு இந்த மாதிரி தோபகரணம் பண்ணினா போட்டார் அப்படின்னு புராணங்கள்ல வருது சரித்திரம். குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிள்ளையார் அப்படின்னு. அதே மாதிரி நாமும் செய்தால் விநாயகரை சந்தோஷப்படுத்தலாம், அவருடைய அனுகிரகத்தை அடையலாம். அப்படிங்கிறதுனால தோப்புக்கரணம் போடுறதுங்கிற பழக்கமானது வந்துட்டு இருக்கு. இத ஆண்கள் கட்டாயம் செய்யலாம், செய்ய வேண்டும் பிள்ளையாருடைய சந்நிதியில. பெண்மணிகள் இந்த தோப்புக்கரணத்தை உட்காந்து உட்காந்து முட்டிய கீழே போட்டு இப்படி இப்படி போட்டு ஒரு கால் மாத்தி ஒரு கால், இந்த கால் மாத்தி அந்த கால் அப்படின்னு தோப்புக்கரணம் போடுறது ஸ்திரீகளுக்கு அவசியம் இல்லை, அவா போடணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி சாகசம் பண்ணக்கூடியதான ஒரு உடம்ப வருத்திண்டு பண்ணக்கூடியதான காரியங்களை சாஸ்திரம் ஸ்திரீகளுக்கு சொல்லாது, ஆண்களுக்கு தான் சொல்லும். அப்படிங்கிறதுனால பிள்ளையார் சந்நிதியில தலையில கொட்டிண்டு சுக்லாம்பரதனம் போன்ற ஸ்லோகங்களை சொல்றது, பிரதட்சணம் பண்றது, இந்த மாதிரி செயல்களை ஸ்திரீகள் ஆச்சரிக்கலாம். தோப்புக்கரணம் போடணும் அப்படின்னு கட்டாயம் இல்லை, போடக்கூடாது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்திரீகள் மற்ற முறைகளில் விநாயகரை பூஜித்து க்ஷேமத்தை அடையலாம்.